ஹாய். இன்றைய தலைப்பு மரபும் சடங்குகளும். மரபு அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. பழங்காலத்தில் இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பழக்கம். அது எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. நமக்கு இன்றைக்கும் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பல பயன்கள் இருக்குது. இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மரபு. சடங்குகள் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த மக்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ரீசன் அந்த காலத்தோட முடிஞ்சிருக்கும். அது தெரியாமல் இன்னும் நம்ம அவங்க ஃபாலோ பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் சடங்குகள். இப்படி சிம்பிளாக சொன்னால் சில பேருக்கு புரியாது. அவங்களுக்காக ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு முனிவர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு பூனை ஆசையாக வளர்த்துட்டு வந்தார். ரொம்ப பாசமாக வளர்த்தார். அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா, இவர் சொற்பொழிவாற்றும் போது அப்பப்போ அந்த மக்கள் உட்காந்துருக்கும் போது ஊடலாக போகுது, இல்லைன்னா அந்த முனிவர் மேலே வந்து உழுகிறது, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பூனையை கெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன ரீசன் சொல்லலை, ஜஸ்ட் சிஷியர்கள்ட்ட அந்த பூனையை கெட்டி போடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறார். இந்த இது அப்படியே ஃபாலோ இருக்கு. அதாவது அவர் எப்பப்பெல்லாம் சொற்பொழிவாற்றுறாரோ அப்பப்பெல்லாம் இந்த பூனையை கெட்டி போட சொல்லிடுவார். சிஷியர்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சொற்பொழிவு ஸ்டார்ட் ஆனாலே இவங்களே கெட்டி போட ஆரம்பிச்சு, அந்த சிஷியர்களே கெட்டி போட ஆரம்பிச்சாங்க. குரு சொல்கிறதுக்கு முன்னாடி ஓகே இது ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி போட ஆரம்பித்தாங்க. இப்படியே காலங்கள் போகுது. ஒரு நாள் அந்த குரு இறந்துடுறாரு. அந்த குரு இறந்ததுக்கப்புறம் இந்த சிஷியர்கள் அவங்களில் யார் அடுத்த சீனியரோ அவங்க அடுத்த குருவாக வராங்க. அந்த குரு வந்தவொடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன் குரு என்னென்ன ஃபாலோ பண்ணாரோ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால் சொற்பொழிவு நடக்கும் போதெல்லாம் அந்த பூனை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பூனையை தேடி பிடிச்சி கெட்டி போட சொல்லுவார். இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் அந்த பூனை இறந்துருச்சு. இப்போ அந்த புது குரு இருக்கார்ல, அவருக்கு மன கஷ்டம். ஐயோ இப்போ கெட்டி போட பூனை வேணுமே, சொற்பொழிவு வேறு நம்ம நடத்தணுமே. இப்போது குரு சொற்பொழிவு நடத்தினா ஃபஸ்ட்டு பூனையை கெட்டி போட்டு தான் ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது குரு அடுத்த சிஷியர்கள்ட்ட சொல்லி, எங்கே இருந்தாலும் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வாங்க, அந்த பூனையை நான் கெட்டி போடணும், கெட்டி போட்டால் தான் என்னால் சொற்பொழிவு ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஆக்சுவலாக அந்த பூனை இருந்த வரைக்கும் டிஸ்டர்பாக இருந்துச்சு, கெட்டி போட்டாங்க. செத்துருச்சு, விட்டு ஒழிச்சிட வேண்டியது தானே. செத்ததுக்கப்புறம் அந்த பூனையால் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகிறது கிடையாது. அப்படியே விட்டு தொலைலாம்ல. தன் முன்னோர் ஃபாலோ பண்ணாங்க, நானும் ஃபாலோ பண்ணும். மெனக்கெட்டு போய் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து கெட்டி போட்டு சொற்பொழிவு நடத்தினார். அப்போ தான் அவர் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. இதுதான் சடங்கு. புரியும் நினைக்கிறேன். மரபு, சடங்கு. இந்த பதிவு இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் இதே மாதிரி தான் பல விஷயங்கள் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். என் முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன், ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், அவங்க ஃபாலோ பண்ணும்போதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த ரீசன் நமக்கு தேவையா அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். பட் நம்ம அப்படி செயல்பட கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. நம்ம வழக்கம் போல் சில கேள்விகள் கேட்டுட்டு பதிவு ஆரம்பிப்போம். உங்களுக்கான கேள்விகள்: கடவுளை ஏன் நம்ம கும்பிட்றோம்? திருநுறையை பூசுகிறோம். நேர்த்தி கடன் பலி கொடுக்குறாங்கல்ல மிருகங்களை, அது ஏன் செய்கிறாங்க? மாடு ஏன் புனிதமாக்கப்பட்டது? கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்ணுறோம்? ஒரு மண்டல விரதம் இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம்? பெண்ணை தெய்வமாக மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அவங்கள தீட்டுன்னு சொல்லி தனியாக உட்காந்து வச்சிட்டோம். பண்டிகை ஏன் கொண்டாடுறோம்? இறந்து போகும்போது ஏன் தீப்பந்தம் எடுத்துகிட்டு போகிறோம்? இத்தனை கேள்விகள் இருக்குது. இது மரபா, சடங்கா? இன்றைய பதிவில் பார்க்கலாம். நான் உங்கள் வினோத். இது தமிழ் ஊற்று சேனல். திருநூறு ஏன் பூசுகிறோம்? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் சாமி கும்பிட்றோம்? அதுலேருந்து ஆரம்பித்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நம்ம அந்த காலத்தில் வீரர்கள் இருந்தாங்கல்ல, அதாவது நமக்காக நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இருந்த வீரர்கள். நீங்கள் அரசர் காலமாக இருக்கலாம், இல்லை மக்கள் அந்த காலத்தில் காட்டில் வாழ்ந்த காலமாக இருக்கலாம். இப்போ காட்டில் வாழும்போது மிருகங்கள் நம்மளை தாக்க வரலாம், அவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிருக்கலாம். இல்லை வேறு இனக்குழுக்கள் மக்கள் நம்மளை தாக்க வரும்போது அவங்கள நம்ம காப்பாற்றி இருந்திருக்கலாம். இல்லை அந்த குழுவோட தலைவனாக இருந்திருக்கலாம். இல்லை அரசர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை தாக்கின வீரராக இருந்திருக்கலாம், இல்லை தலைவனாக இருந்திருக்கலாம். இவங்களை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக நடுகள் அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருந்தது. அதாவது அவங்க வாழ்ந்த இடத்துல, அதாவது அந்த ஏரியாவில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு கல்லை நட்டி வச்சுருவாங்க. அந்த கல்லை நட்டி வைக்கும்போது அது ஒரு இண்டிகேஷன். பின்னாடி வர்ற மக்களுக்கு புரியும், இந்த கல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக நட்டி வைக்கப்பட்டது, இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பின்னாடி வர சந்ததிகளுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்காக இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அந்த மனிதரை பற்றி புகழ்கிறதுக்காகவும் அவங்கள போய் தெரியறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
இப்போ அந்த கல் யாருக்காக வச்சாங்களோ அவங்க சந்ததியினர், அவங்க குடும்பம் இருக்கும்ல, அந்த குடும்பம் அப்பப்போ அவன் நினைவா அவனுக்கு தேவையான அவன் விரும்பி சாப்பிட்ற பொருட்கள் அசைவமாக இருக்கலாம், இல்லை சைவமாக இருக்கலாம், இல்லை வேற ஏதோ இருக்கலாம், மதுவாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், அதை அப்பப்போ போய் அந்த கல் முன்னாடி வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் குடும்பத்தில் ஒரு வீரன் இருக்கிறான், அவங்களுக்காண்டி ஒரு நடுகள் நட்டுறாங்க. இப்போ நான் அதை செய்கிறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் பிறந்த நாளாக இருக்கலாம், ஏதோ ஒரு நாளாக இருக்கலாம், பர்டிகுலர் நாள் போய் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் என் பையன்கிட்ட சொல்லுவேன், என் பையன்கிட்ட என் பொண்ணுகிட்டே சொல்லுவேன், இவங்க நம்ம குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஆள், இல்லை இந்த ஊருக்காண்டி இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் குழந்தைகிட்ட சொல்லுவேன். என் குழந்தை அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க குழந்தை அவங்க அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே போவாங்க. கடைசி அவன் என்ன பண்ணாங்கிறத மறந்துட்டு அவனுக்கு அந்த படையல் வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் எல்லாருமே வச்சுருப்போம், இந்த நாளில் வைக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காலத்துக்கு இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இவன் பெரிய ஆள்னு காட்டணுங்கிறக்காக என் குழந்தை இருந்ததுன்னா, இவர் எத்தனை பேர்த்த கொண்டார் தெரியுமா, எத்தனை பேர்த்த எதிர்த்து போரிட்டார் தெரியுமா, நான் லைட்டாக ஒரு சின்ன கதை சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட வீரம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது ஏன் அடுத்த சந்ததியினர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவான், இன்னும் எக்ஸ்ட்ரா வர 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 கடைசி என்னன்னு சொல்ல பார்த்தோன்னா, அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக தெரியும். பல ஜென்ரேஷன் கழித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சூப்பர் ஹீரோ, அவர் இல்லாமல் நம்மளால் வாழ்ந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. அவரை மாதிரி பல வீரர்கள் இருந்திருப்பாங்க, பல ஏரியாவில் இருந்திருப்பாங்க. பட் நம்ம கதை சொல்கிற நம்ம தான் பெரிய மன்னர்களாச்சு, கதை சொல்லி கடைசி அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறும். ஒரு சின்ன மனிதன் இறந்தது நடுகளாக்கப்பட்டு அவங்களுக்கு உணவு ஜஸ்ட்டு நினைவாக கொடுக்க ஆரம்பித்தது இப்போ படையல்னு மாதிரி, இப்போ கடவுள்னு மாதிரி. அந்த நடுகள் கொஞ்சம் நம்ம சிவிலைசேஷன் வளர வளர அந்த கல்லை லைட்டாக ஒரு சேப்பு கொண்டு வந்தாங்க. அதாவது அவன் இப்படி இருந்திருப்பான் அப்படின்னு பார்க்க. ஏன்னா ஆதி காலத்தில் கல்லை மட்டும் தான் வைக்க முடியும், ஏன்னா அவன்கிட்ட எக்யூப்மெண்ட் எதுவும் கிடையாது. அந்த கல் கொஞ்சம் சிவிலைசேஷன் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சிலையாக லைட்டாக வடிக்கிறாங்க. அப்புறம் அந்த சிலை கொஞ்சம் பெருசாக வளருது. நான் என்ன செய்வேன், அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது சரி இந்த சிலையை அழியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு இடம் தயாரிச்சிருப்பேன். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு ஒரு ரூம் மாதிரி வச்சு வழிபட்டுருப்போம். அதுக்கடுத்து வர்றவன் சரி மக்கள் எல்லாம் வந்தால் யூஸ்ஃபுல்லாகுமே அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஏரியாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் வந்தவன் இது ஏன் ஏரியா, ஏன்னா சுயநலம் நம்ம மக்களுக்கு வந்துடும், காம்பவுண்டு கட்டியிருப்பான். அதுக்கப்புறம் வந்தவன் என்னென்னமோ செஞ்சு கடைசி ஒரு கோயிலாக வந்திருக்கும். ஸோ இப்போது நான் என் முன்னோர்களுக்கு செஞ்ச வழக்கம் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஒரு பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி என் முன்னோராக இருந்த ஒரு மனிதர் கடவுளாக மாற்றி இப்போ அந்த கடவுள்கிட்ட நான் என் பிரச்சனையை சொன்னால், அதாவது ஒரு சின்ன நம்பிக்கை, ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர் நம்மளை காப்பாற்றாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இதனால என் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என் பிரச்சனையை என் முன்னோர்கிட்ட சொல்கிறதுக்கு ஊடால ஒரு ஆள் வராரு, பூஜாரி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏன் வராரு, எதுக்கு வரன்னு தெரியும். ஏன் நான் எங்கள் தாத்தாட்டையோ இல்லை எங்கள் பாட்டிகிட்டையோ பேச போகிறது, இவன் ஏன் ஊடால மீடியேட்டர். அதுவும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் தாத்தா பாட்டி நான் பேசுகிறதுக்கு நான் பேசுகிற மொழி அவங்களுக்கு புரியாதாம். அதனால அவங்களுக்கு புரிகிறதுக்காக சமஸ்கிருதம்னு ஒரு மொழி கொண்டு வந்து என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மரபு அவங்க வாழ்ந்ததை அடுத்த சந்ததியினருக்கு சொல்லணும், அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறக்கான்னு தோன்றது மரபு. சடங்கு கோயிலாக வச்சு இப்போ கும்பாபிஷேகமே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பார்த்துக்கோங்க, கும்பாபிஷேகம்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஞாபகம் வருது. இப்போ இந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும், இப்போ பெரிய கோயிலாக மாறிடுது. இப்போ கும்பாபிஷேகம் ஏன் கோயிலுக்கு வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா மேலே கும்பம் வைப்பாங்க, அந்த கும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நவதானியங்கள் வைப்பாங்க. இது யாரும் மாற்றவே கிடையாது, எதுக்கு வைக்கணும்னு மாற்றவே கிடையாது. ஜஸ்ட் பூஜை இதெல்லாம் பண்ணுறானுங்க, அதில் பல மாறுதல் இருக்குது. அந்த நவதானியங்கள் வைக்கிறாங்கல்ல, அதுதான் ரீசன் ஆக்சுவலாக கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பெரு வெள்ளம் இல்லை பெரும் பஞ்சம் அந்த மக்களை அழிச்சிக்கிட்டு இருக்கும்போது விளை நெல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த நெல்லை வச்சு அடுத்த விவசாயம் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நெல்லை சேமிக்கிறதுக்காக இப்போ அதிகம் வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை அதிகம் மழை பெய்யுது அப்படின்னா அது பதப்பட்டோ இல்லை ஈரமாயிருச்சோ அப்படின்ட்டா ஒன்றும் பண்ண முடியாது, அழிஞ்சிருச்சோ ஒன்றும் பண்ண. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெரு வெள்ளம் தாக்காமல் இருக்கிறதுக்காக ஹைட்டாக ஒரு பில்டிங் கட்டி அந்த பில்டிங்க்கு மேலே அதை சேமித்து வச்சாங்க, விதை நெற்களை மட்டும். அந்த நெல் பார்த்தீங்கன்னா அதிக நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி அந்த நெல்லை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா நெல் இல்லை புது நெல் வச்சாங்க. ஏன்னா அந்த நெல்லை பாதிக்கப்பட்டிருக்கலாம், பூச்சி அரிச்சிருந்துருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நெல்லை மாற்றுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த நெல்லை மாற்றுவாங்க. அந்த நெல்லை மாற்றுறதை இப்போ பண்டிகையாக மாற்றி
கும்பாபிஷேகம் அப்படின்னு வச்சுட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறானுங்க, நவதானியத்தை தான் மாற்றணும். வேற ஏதாவது செய்வானுங்களா? வேற எதுவும் செய்ய போகிறது கிடையாது. மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ரா 2 பூஜை பண்ணுவானுங்க. கீழே ஒரு செப்பு தகடு மாற்றுவாங்க. அந்த செப்பு தகடுமே பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் எவ்வளோ தானியம் வைக்கிறீங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த செப்பு தகடு. ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் தானிய அளவை மாற்றும் போது அந்த செப்பு தகடில் அந்த அளவை நாங்கள் இவ்வளோ அளவு போட்டிருக்கோம் எழுதுறதுக்காண்டி தகடை வெளியில் எடுத்து மறுபடி, ஏன்னா எழுதின தகடு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாக ஒரு தகடு எழுதி உள்ளே வைக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரீசன். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தகடுக்குள்ளே தான் சாமிக்கு சக்தி இருக்குது. அந்த அது என்னது, அந்த கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சக்தி கூடுது. அதுக்காக அந்த தகடை மாற்றணும். அந்த தகடை எடுத்து, அது என்ன பேட்டரி சார்ஜா, சாமிக்கு சார்ஜ் கம்மியாயிருச்சு அடுத்த சார்ஜ் எல்லாம் அடுத்த பேட்டரி உள்ளே வைங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுக்காக உருவாகுன்னு கேட்டுங்க. ஸோ நம்ம தானியத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும். ஏன்னா நம்மளாம் அழிஞ்சாலும் பின்னாடி வர்றவங்க தானியத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கட்டப்பட்டது தான் அந்த கோபுரம். அந்த கோபுரத்து மேலே அந்த கலசத்தில் இருக்கு பாருங்க அந்த நவதானியங்கள், அங்கே போய் அதுக்காண்டி தான் வச்சாங்க. புரியுதுங்களா? நடுகள் கோவிலாக மாறினது, கோவிலுக்கு மேலே மக்கள் இதை போய் சேமித்து வச்சாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி வச்சிருக்காங்க. இப்போ தான் நம்மகிட்ட ஸ்டோரேஜ் சிஸ்டமே வந்துருச்சு. தானியத்தை எங்கேமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் போயிட்டு அங்கே போயிட்டு இத்தனோண்ட வைக்கிறதுக்கு இப்போ தான் இவ்வளோ டன்னை சேமிக்க வைக்க நம்மகிட்ட பதிவு இருக்குது. இன்னும் அந்த கும்பாபிஷேகம் அதெல்லாம் தேவையா யோசிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் அது இரிடியம் இருக்குது, அது இன்னும் பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இது ஒரு பக்கம். இப்போ பலி கொடுக்கறதுக்கு வரும். இப்போ பலி கொடுக்கறதுலேயும் இப்போ 2 கேட்டகரி வந்துடும். மக்கள் ஒன்றா தான் இருந்தானுங்க. இப்போ பலி கொடுக்க பார்த்தா குறிப்பிட்ட மக்கள் பலி கொடுக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் பலி கொடுப்பாங்க. இப்போ அந்த பலி கொடுக்கறதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நடுகள் தான் முக்கியம். எல்லா சாமியும் பலி வாங்குறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நடுகள் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலர் ஆளுக்காண்டி வைக்கப்பட்ட நடுக்கள். அந்த நடுக்கல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பரம்பரையில் முன்னாடி வந்தவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டு இருந்திருக்கலாம், மது குடிச்சிருந்துருக்கலாம். அவங்க ஞாபகமாக அவங்களுக்கு நான் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது நான் எனக்கு நல்லா தெரியும் அந்த கறி அந்த கல் சாப்பிட போகிறது கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் ஏன் ஆத்ம திருப்திக்காக, சரி நம்ம முன்னோர்களாச்சு அவங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இதுவுமே ஒரு சடங்கு தான். ஏன்னா கல் சாப்பிட போகிறது கிடையாது, ஏன் மன திருப்திக்காண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போது அதே அந்த வீரன் வந்து ஒரு ஊரையே காப்பாற்றிருந்தான் அப்படின்னா அந்த மக்களே அவனுக்கு பிடிச்சது செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ தனித்தனியாக வைக்கிறதுக்கு மக்கள் அப்புறம் என்ன பண்ணாங்க, தனித்தனியாக வைக்கிறதுக்கு நம்ம சேர்ந்து ஒரே நாள் வைக்கலாம் அப்படின்னு பண்டிகை கொண்டாடினாங்க. இப்போது ஊரில் பொங்கல் எதுவும் நடந்துச்சு அப்படின்ட்டா ஒரே இதை அத்தனை பேர் ஆடை பலி கொடுப்பாங்க. அத்தனை ஆடையை ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் தனித்தனியாக வெட்டுறது பலி எல்லாம் சேர்ந்து வெட்டினா அவங்களுக்கு என்ன திருப்தினா, அவனை நம்ம சாந்திப்படுத்திக்கலாம். அவன் எந்த அளவு கேட்குறானோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினா பதிலுக்கு அவன் நமக்கு ஏதாவது செய்வான். நம்ம என்னைக்குமே ஒருத்தனுக்கு காரணம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டான். கடவுளாகவே இருந்தாலும் காரணம் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். ஸோ பதிலுக்கு ஏதாவது செய்வான் அப்படிங்கிற நம்பி இத்தனை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆடு பலி கொடுக்கறது நம்ம தான் திம்போம், அவன் ஒன்று திங்க போகிறது எல்லாத்தையும் தூக்கி நம்ம தான் கொண்டு வர போகிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை, ஓகே நம்ம முன்னோர்களுக்கு செஞ்சோம் அப்படிங்கிறது. இப்போது என்ன பண்ண கொஞ்சம் வர 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 என்ன ஆச்சு அப்படின்ட்டா பண்டிகைனாலே ஆடு பலி கொடுக்கணும்னு ஆயிடுச்சு. இப்போது எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 16,000 ரூபா கொடுத்து 2 ஆடு வாங்குறாங்க. எதுக்கு? சாமிக்கு பலி கொடுக்கறதுக்காக. கேட்டாரா அவரு? நான் சொன்னோம் அப்படின்னா அது தப்பாயிரும். நான் எதிர்ப்பாக பேசுகிறேங்கிற மாதிரி கருத்து எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க. அதனால் நம்ம அதில் தலையிடவே கிடையாது. 16,000 ரூபா காசு போகுது, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கடவுள் நல்லது செய்வாருன்னு அவங்க நம்பிக்கை நம்ம பொய்யாக்க விரும்பலை. நல்லது செஞ்சாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே மாதிரி பல குடும்பத்தில் இப்போது பண்டிகைன்னு வந்துச்சுனாலே ஆடு பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆடு வியாபாரிகிட்ட போய் ஆடை வாங்கி கோயிலுக்கு நேர்ந்து விட்டு கோயிலுக்கு பலி கொடுத்து, இது தேவையா? அவர் நமக்கு நல்லது செய்கிறாரோ இல்லையா, அந்த 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சேமித்து வச்சா கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்யலாம், இல்லை நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யலாம். ஸோ சடங்காக வர்றதுனால ஒரு மரபு எப்படி நம்மளை கஷ்டப்படுத்துது பாருங்கள். மரபுன்னு தெரிஞ்சால் நமக்கு பிரச்சனை இல்லை, சரி நம்ம முன்னோர்கள் கொடுத்தா தேவைப்படும் போது கொடுத்துக்கலாம். கல்லுக்கு நம்ம எப்போ கொடுத்தா என்ன, சும்மா கிடக்கிற கல்லை போய் அந்த ரத்தத்தை தெளிச்சா என்ன, தெளிக்கலன்னா கல் வருத்தமாக போட போகுது. ஆனால் சடங்காக மாறினதுக்கப்புறம் ஐயோ அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், செய்யலைன்னா தெய்வ குத்தமாயிரும் அப்படின்ட்டு. இந்த பூனை கதை சொன்னோம் பார்த்தீங்கன்னா, சிஷியன் பூனை இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இப்போ நம்ம தலை போட்டுட்டோம். ஓகேங்களா? யோசிச்சுக்கோங்க இதெல்லாம். அப்புறம் ஓகே,
கொஞ்சம் சீரியஸான டாபிக் முடிச்சாச்சு. இப்போது ரொம்ப சீரியஸான டாபிக். பசு மட்டும் ஏன் புனிதமாக்கப்படுது கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, பசு நமக்கு வந்து தாய் மாதிரி பால் கொடுக்கும், அதே மாதிரி அதோட சாணம் யூஸ் ஆகும். இன்னும் ஒரு சில அறிவாளிகள் சொல்கிறாங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறதா, ஃபீட்பேக் முக்கியம். உங்கள் ஃபீட்பேக் தான் என்ன இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.